ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜயாவும் மனோஜும் கோயிலில் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க, கையில் தீச்சட்டிலாம் எடுத்து. இப்போ பார்த்தா முத்து மீனாவும் அந்த புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்ததுனால அந்த விசிட்டிங் கார்டெலாம் அடித்தாங்க இல்லையா, அது விஷயமாக அவங்களும் வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கு வராங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீனா பார்த்துடுறாங்க. உடனே முத்துவும் வீடியோ எடுத்துடுறாரு. செமையாக ஃபன் மூமெண்ட்டாக இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ உடனே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட முத்து சொல்லி டிவியில் குறும்படம் அந்த படத்தை போட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா வந்துடுறாங்க, மனோஜும் வந்துடுறாங்க. அடுத்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவுமே பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே அப்படியே ஃபன் மூமெண்ட்டாகவே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் மூட நம்பிக்கைலாம் நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஷோரூமோட சாவி வாங்குறதுக்காக கடையில் வேலை செய்கிற ஸ்டாஃப் வீட்டுக்கு வராங்க. இப்போ அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த முட்டை விஷயத்தை சொல்கிறாங்க. பக்கத்து கடைக்காரர் அதாவது ஏடிஎம்மில் ஒர்க் பண்ணுற வாட்ச்மேன் வந்து மழை பெய்யும் போது அவங்க பேரனோட நம்ம கடைக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் தான் அந்த பையன் வந்து பேனாவை எடுத்து கண்ணு இதெல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இன்னுமே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் அந்த சாவி கொடுத்து சரி நீங்கள் போய் ஷோரூம் திறங்க அப்படின்றாங்க. இப்போ மனோஜுக்கும் அதாவது விஜயாவுக்கும் ரொம்பவுமே அசிங்கமாகிடுது. அப்படியே யோசனையோடு அப்படியே இருக்காங்க. அப்படியே பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க பார்த்தோம்னா ஒரு மாதிரி அப்படியே காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்கிரிப்ட் எதுவும் மூவ் பண்ணல. ஆனாலும் பார்த்தோம்னா அடுத்து வர எபிசோடுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்வதி கிட்ட மீனா போய் பேசும்போது அந்த 2 லட்ச ரூபா விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்களோட நகையெல்லாம் விற்று தான் அந்த 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் மீனாவுக்கு பயங்கரமாக ஒரு யோசனை வருது. அவ்வளோ சாதாரணமாக 2 லட்ச ரூபா அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்களே, அப்போ அந்த 2 லட்ச ரூபா திருடினது ரோஹிணி தான் அப்படிங்கிற விஷயத்தை மீனா கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் பேசலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கான இவ்வளோ பெரிய ஒரு எபிசோட்டை வந்து ஒரு காமெடி எபிசோட்டாக கொண்டு போனது கொஞ்சம் போரிங்காக தான் ஆயிடுச்சு. நிறைய அவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் ஸ்டோரிலாம் இருந்தாலும் இன்றைக்கான எபிசோடு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்ஸர் மாதிரி ஒரு ஆவரேஜான எபிசோடாக போயிடுச்சு. பார்க்கலாம் அடுத்து எப்படி ப்ரோமோ வருது, இது சம்மந்தமாக மீனா என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.